வணக்கம். நேற்றைய தினம் பார்க்கும்போது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர ஒரு முக்கியமான நபர் சந்திச்சிருக்காரு. தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. மனோ அவர்கள் தான். அவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள நேற்றைய தினம் அவருடைய இல்லத்திலே சந்திச்சிருக்காருங்க. அவருடைய சந்திக்க அந்த வாய்ப்பு யாருக்கு தான் இருக்காது அப்படிதான் சொல்லியாகணும். பலருக்கும் அவரை சந்தித்து பேசணும் அப்படிங்கிற ஆசை பார்த்தீங்கன்னா கனவுகள் நெறைய பேருக்கு இருக்கு. இந்த நேற்றைய தினம் பார்க்கும்போது, பின்னணி பாடகர் அண்ட் பல குரல்ல பாடியிருக்காரு. அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உட்பட இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அவர் நேற்றைய தினம் சந்திச்சிருக்காரு. ஒரு மரியாதை நிமித்தமாக. அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சால்வையை போத்திருக்காரு. அவருடன் ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க. ஒரு நபர்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. மலரும் நினைவுகள் பத்தி பேசியிருக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா தர்மன் திரைப்படம் அல்லது ஜெயிலர் 2 திரைப்படத்தில ஏதாவது ஒரு பாடல் இது பாடியிருக்காரான்னு தெரியல அவரு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மனோ அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாடல் பாடினா கண்டிப்பா நல்லாயிருக்கும். அவரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாரி இருக்குங்க. ரஜினி சார் அவர்களுக்கு நெறைய இந்த தெலுங்குல பார்த்தீங்கன்னா டப்பிங்லாம் பண்ணியிருக்காரு மனோ அவர்கள். ஸோ சொல்லியே ஆகணும் அதெல்லாம். அது ரஜினி சார கூப்பிட்டு மனோ அவர்கள பாராட்டியிருக்காரு. உண்மையிலே சூப்பரா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது மனோ அவர்கள் பாடினா கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வாய்ஸ்க்கு ஏற்றதாக இருக்கும். உண்மையில் சொல்லணும்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரே மாரி இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட லெஜெண்டரி சிங்கர் மனோ அவர்கள். அதாவது எஸ்பிபி சார் அவரு வேற. ஓகேங்களா? இவரு ஓரளவுக்கு ஓகேங்களா? அத நான் சொல்லியே ஆகணும். எஸ்பிபி சார் அவர் பார்த்தீங்கன்னா கடைசியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக அண்ணாத்த திரைப்படத்தில் பாடினாரு. அதன் பிறகு அவர் மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில மனோ அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாடல் பாடியிருந்தா கண்டிப்பா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த வீக்லேருந்தே ஜெயிலர் 2 திரைப்பட அப்டேட்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படி மாதிரி சொல்லப்படுது. நேற்று தினம் ரிலீஸ் ஆன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லேட்டஸ்டான தம்ஸ் அப் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் நல்லாவே ஷேர் செய்யப்படுது. ரஜினி சார் அவர்களுக்கு ஒரு ஆரா அண்ட் கான்ஃபிடன்ஸ் அந்த ஃபேன்ஸ்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அந்த ஃபோட்டோ பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கொடுத்து ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.